ஹாய். அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அவங்களுடைய அம்மா வந்து அவ்வளோ ஆர்வமாக சந்தோஷமாக எப்படா நம்ம பையன் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் திரட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்கூலுக்கு போனதும் அந்த குழந்தை வந்து ஸ்டேஜ் ஏறுது. ஸ்டேஜ் ஏறினதும் பதட்டத்தில் நர்வஸில் வந்து என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்களாம்மா. அப்போ சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா மட்டும் எந்திரிச்சு நின்று கை தட்டி உன்னால முடியுண்டான்னு அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக உற்சாகப்படுத்தினாங்களாம்மா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பேசணும்னு நினச்சிச்சோ மொத்தத்தையும் பேசி அன்னைக்கு அங்கே இருக்கிற எல்லாருடைய கைத்தட்டலுக்கும் ஆளாச்சாம்மா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம், எவ்வளோதான் நம்ம திறமை இருந்தாலும், அதாவது நமக்கு நிறைய திறமை இருக்குங்க, ஆனால் எவ்வளோதான் திறமை இருந்தாலும் ஆனால் நம்ம கிட்ட திறமை இருக்குன்னு நம்மளை நம்பி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கைத்தட்டலோட ஒரு சொந்தம் ஒரு உறவு நம்ம கூட இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்கலாம். ஆமாவா இல்லையா?